மனுஷன் வாழ வேண்டும் என்று கடவுள் படைத்தார். எதற்காக படைத்தார்? நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வீட்டுக்கு பரலோக வீட்டுக்கு வர வேண்டும் என்று கடவுள் நம்மை படைத்தார். ஆனா இன்றைக்கு மனுஷன் வாழ்க்கையை பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. எப்படி என்றால் வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்று பாவத்துக்குள்ள ஓடிவிட்டார். பாவம் செய்ய சொல்வீங்களானா பாவம் பெருகி போய் கொண்டிருக்கிறது. செல்லில் எடுத்தா பாவம், டிவி பார்த்தா பாவம். ஆனா பாவம் பயங்கரமா பெருகி போய் கொண்டிருக்கிறது. கடவுள் சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் என் வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்னார். நம்ம அதை கீழ்ப்படியவில்லை. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டும் என்று சிற்றின்பத்திலே, பாவத்திலே, குடியிலே, வெறியிலே, காம கொடூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து விட்டு கடவுளுடைய வீட்டுக்கு போக முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். நாங்க சொல்ல வந்த செய்தி என்ன? பரிசுத்தமான கடவுள் சொல்லுகிறார், பாவத்தை அறிக்கையிட்டால் மனம் திரும்பாவிட்டால் என் வீட்டுக்கு நீ வர முடியாது. ஏன் வந்தா உள்ளத்திலே பாவம் குடிக்கொள்ளதா இருக்கிறது. இந்த பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே கரைப்படைந்து பாவத்தோடு ஜீவிக்கிறோம். யோசித்து பாருங்களே. இதனாலதான் வாழ்க்கையிலே வேதனை, துன்பம், பாடு, கஷ்டம், கவலை, வியாதி வருகிறது. பிசாசு நம்மை பிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா விடுதலை இல்லை. எங்க போனா கிடைக்கும்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டா சரீரத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டா லாபம் என்ன? அதனாலதான் கடவுள் நம்மை தேடி வந்தார். ஏன் வந்தார்? நம்முடைய பாவத்தை போக்க உலகத்துல வந்து நாம் தான் தண்டனைக்கு போக வேண்டும். ஆனா கடவுள் நமக்காகவே பலியாகப்பட வேண்டும் என்று அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில முள்கம்பி. ஏன் உனக்காக எனக்காக குத்தப்பட்ட சொட்ட ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மனம் திரும்புங்க, யோசித்து பாருங்க. ஒரு கடவுள் ஆணிகள் அடிகள் அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். என்ன ரத்தம்? பரிசுத்தமான ரத்தம். பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு என்ற ராஜ்யத்துக்கு மனிதன் போக வேண்டும். அதான் வழி, வேற வழி இல்லை. எங்களோட தேடி பாருங்க, எங்களோட கேட்டு பாருங்க. இயேசு அன்றே விடுதலை கிடைக்காது. மாந்திரிகமோ, வியாதியோ, பிசாசையோ, கடன் தொல்லையோ, கஷ்டமோ வந்து நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்புங்க. மனம் மாறுன்னு சொல்ல, மனம் திரும்ப வேண்டும். எப்படி? பாவத்தை மன்னி நான் பிறந்து இந்த நாள் வரை பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாகிவிட்டு, குடிக்கு அடிமையாகிவிட்டு, விபச்சாரத்துக்கு அடிமையாகிவிட்டு,
எத்தனையோ பாவங்கள் இருக்கு. உனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். அந்தந்த பாவங்களை நீங்க கடவுளத்தில் நீங்க அறிக்கை செய்யும் போது விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அதான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் ஏற்ற மனம் திரும்புதல் ஏற்ற நாங்கள் வழியை சொல்லிக் கொடுக்கிறோம். பாருங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவை நம்புங்கள், விசுவாசிங்கள். அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.